இன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 1500ஆம் ஆண்டு பிறந்த நாள் விழா உலகெங்கும் கோலாகலமாக கண்ணியத்தோடு கடைபிடிக்கக்கூடிய இந்த தருணத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சில சிந்தனைகளை நாம் உங்களுக்கு முன்னால் முன்னிறுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். இன வேறுபாடுகளும் மத வேறுபாடுகளையும் கலந்து நாம் எல்லோரும் ஒற்றுமையோடும் சமூக நல்லிணக்கத்தோடும் வாழ வேண்டும் என்பதுதான் இந்த மீலாதுன் நபியினுடைய நாம் சொல்லக்கூடிய சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு என்பதை நாம் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் எடுத்துக்காட்ட நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். சமூக நல்லிணக்கத்தோடும் பெண் உரிமையை பாதுகாக்கப்பட வேண்டும், இவ்வுலக மக்கள் எல்லோரும் ஒரு தாய் மக்கள் என்ற ஒரு சித்தாந்தத்தையும் சிறந்த கருத்துக்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டினார்கள். ஒரு தொழிலாளி அவன் வியர்வையை காயும் முன் அவனுடைய கூலி கொடுக்கப்பட வேண்டும் என்ற கருத்துக்களையும் சொல்லியிருக்கின்றார்கள். அதே போல தன்னுடைய தாயின் காலடியிலே சொர்க்கம் இருக்கிறது என்ற ஒரு கருத்துக்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதுபோன்று நாம் எடுத்து பார்த்தால் நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு வார்த்தைகளும் சிறந்த ஒரு பொன்மொழிகளாக விளங்கியிருக்கின்றது. அந்த பொன்மொழிகள் உலக முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்திலே வாழக்கூடிய அனைத்து சகோதரர்களுக்கும் அது ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த நல்ல நேரத்திலே உலக மக்கள் எல்லோரும் இந்த மீலாதுன் நபியை கடைபிடிக்கக்கூடிய நேரத்திலே உலகம் முழுவதும் ஒற்றுமையோடும் சமூக நல்லிணக்கத்தோடும் சகோதரத்துவத்தோடும் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல இறைவனை நாம் பிரார்த்திக்கின்றோம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.